ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈவில்னு தான் போட போகிறோம். அது நீங்கள் ஹார்ட் மோடில் க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். உள்ள இதெல்லாம் தெரியும், ஸ்கிப் பண்ணிடலாம். வாங்க வாங்க. டேடா ரொம்ப லேட் பண்ணுறானுங்க. டே 1 வந்துருச்சு. இல்லை கேஸ், நான் கட் பண்ணிட்டேன். சரி, இவனே 3 தடவை எழுதிப்பான். நான் தான் மோனிஷ், நான் வந்து இங்கே நல்லா பண்ண போகிறேன். நான் தான் மோனிஷ், இங்கே நான் நல்லா பண்ண போகிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். நல்லா பண்ணுறோமோ இல்லைன்னு அவ கையில் தானே இருக்குது. சரி, கதவு திறப்போம். இந்த கேமில் வந்து கதவு திறந்தா கூட சவுண்டு கேட்கும். அவளுக்கு கேட்கும். சாரி, இப்போ எக்ஸ்டிங்விஷர் எடுத்துக்கிட்டு வெளில போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம வந்து இங்கேருந்தே போவோம். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து என்ன ஃபைனல்? இது வேர்ல்டு கப் ஃபைனல், T20 ஃபைனலு. இந்தியா ஜெயிக்கணுன்றவங்கலாம் இன்றைக்கி லைக் போடுங்க. நைட் 10:30க்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். 10:30 10:40 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வராளா? எங்கடா வரா உன்ட்டாக? ஐயோ, ஓடி வரா பார்த்தீங்களா? ஜண்டா, உன்னை பார்த்தே எத்தனை நாள் ஆச்சோ தெரில. நீங்கள் பாப்புலர் டைமுக்கும் ஈவில் நனுக்கும் நல்ல வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஜண்டா வா பின்னாடியே வா. எனக்கு தான் நாய்க்குட்டி மாதிரி ஆகிட்டேன் பின்னாடி. இந்த மாதிரி கதவு திறக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு கதவு திறக்கிறதுக்கும் ஒரு சில கதவு திறக்கும் போது எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. அந்த கதவு திறக்கிற சவுண்ட் கூட அவளுக்கு ஈவன் கேட்க ஆரம்பிச்சிருது. நான் என்ன தேடுறேன்னா, எப்பவும் போல் ஸ்மால் கேபிள் தான் தேடுறேன். ஸ்மால் கேபிள் எடுத்துகிட்டு போவோம். இந்த வீடியோ ரன்னிங் சேசிங் த்ரில்லிங்காக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நாளைக்கால கிராணி 3 வீடியோவும் சேர்ந்து தான் வரப்போகுது. முதல்ல அது போகிறதா இது போகிறதா நம்மளால பார்த்துட்டு தான் சொல்லணும். முதல்ல சவுண்டு போட்டு வர வச்சுருந்தோம். ஜண்டா கிராணியோட பேரை வந்திருக்கேன். ஜண்டா நல்லா அசைக்க முடியாது. ஜண்டா இருக்கியா? சத்துட்டியா? வராமல் தெரியல. நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். எக்ஸ்டிங்விஷர் சவுண்டு போட்டேன். உள்ளே இருந்தது. அப்புறம் பார்த்தா வந்துட்டா. அது ஏன் தூக்கி போட்டோன்னா வந்து நம்மளை அடிச்சிடுவா. எதுக்கு நம்ம அப்படியே தூக்கி போட்டு வர வேண்டியது தான். ஏன்னா அந்த வெயிட் நம்ம ஓட மாட்டான். சுவிட்ச் ஆன் பண்ணி விட்ருவோம். ஜண்டா கிராணி பேரை வந்துட்டேன். ஜண்டா ஐயோ ஜண்டா இருமா ஓடிடுறேன். ஈவில்னன் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கும் மேலே சிரிப்பு வருது ஈவில்னன். சரி, நம்ம க்ரௌபேரத்துன்னு ஓடிடுவோம். ஏம்மா கொஞ்சம் பார்த்து வாமா வரதுண்டா. நீ என்ன செய்ய போறியோ தெரில, பார்த்து செஞ்சு விட்ருஎன்ன. சரி, இப்போ நம்ம போயிட்டு அந்த கவுத்து வந்தால் சவுண்டு கேட்டு இந்த பக்கம் வந்துடுவா. நம்ம இதை திறந்து காயினத்துவோம். நமக்கு சில்லற பொறுக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, அது பொறுக்குனா தான் அடுத்து இதுக்குள்ளே வேலை ஆகும். அடுத்து நம்ம இதில் மாஸ்க் எண்டிங்லாம் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த ஈவில்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் ஈவில் இது போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸ்பீட் வரணும் பண்ணிடலாம். இந்த தண்ணியில் போகும்போது பார்த்துப்போங்க கைஸ். இது வந்து அப்படியே அடித்து அந்த இரும்பில் பட்டாங்கன்னு வச்சு வேறு மாதிரி ஆகிடும். ஒரு சில நேரம் நான் அவுட் ஆகிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நிறைய அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இதில் நிறைய நல்ல கிளிப்பிங்லாம் வந்துச்சு கைஸ். என்னன்னு தெரில, வீடியோ எடிட்டிங் ப்ராப்ளம் மூலயமா எடிட்டிங் இல்லை, ஒரு ஆப் ப்ராப்ளம்னால அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. இதில் என்னால் ஆட் பண்ண முடியல, டெலீட் ஆகிடுச்சு. இது 4 ஸ்டாப்காக கொடுங்க கைஸ். அதை வச்சு ஆஃப் பண்ணி விட்ருணும். எப்படியோ இன்றைக்கி இந்தியா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஒரு 176. நான் சரியாக பார்க்கல, ஏதோ நல்லா அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஜண்டா துரத்த ஆரம்பிச்சிட்டா. இவளை வந்து எவனை பிடிச்சின்னு போனால் நல்லாயிருக்கும். பையன் வந்து அவன் பேர் என்னது, ஐஸ்கிரீம் ராடு, அவனே பரவாயில்ல உன்னோட. நீ பெரிய சுற்றி எடுத்துன்னு ஓடி வர. எப்போ தான் சுற்றி எடுத்துன்னு ஓடி வரான்னு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அடிக்கடி அந்த ஏதோ செக் பண்ணி பார்க்குறேன்னா அந்த சார்ஜர், அது சார்ஜர்னு நினச்சிக்காதீங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது என்ன ஒரு கெட்ட விஷயம் மாதிரி நடந்தது. அந்த ஒரு இதுக்காக தான். அதுவும் இல்லாமல் கிராணி 3 என் ஃப்ரெண்டும் பேசியிருப்பான். அது ரொம்ப கட் பண்ண முடியாமல் போயிடுச்சு கைஸ். அதனால் நீங்களும் இதை பார்த்து போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்படியாவது ஃபுல் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு பாருங்கள். இப்போ செகண்ட் ஸ்டாப்காக வந்துட்டோம். அடாடா, இது கரெக்டாக வைக்கணுமா? கடுப்பு ஏற்றுறானுங்க ஊசு பசங்க. ஆஃப் பண்ணதுக்குள்ளேயே ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அவள் கழுத்து வரந்து இந்த கழுத்து வந்தாலும் சவுண்ட் நல்லா கேட்கும் கைஸ். இப்போ நான் வைக்க கூட போகிறது இல்லை பாருங்களேன், சவுண்டு கேட்குது. ஜண்டா ஆனால் ஓரமாக போடி, உன் பையனை போய் பார்த்துட்டு வாயா. ஆமாங்களே, இந்த ஸ்கூல் விட்டு போகக்கூடாது. ஜண்டா சப்பானி வா பின்னாடி. ஜண்டா அப்படின்னு சொல்லினே மந்திரம் பாடின்னு வருவா. போயிட்டு தான் மந்திரம் தான் வாங்கின்னு வாயா. நீ போயிட்டாங்கண்ணா எங்கன்னா இல்லை, அவள் ரூமில் போய் பூஜை பண்ணுவாள் அந்த இடத்துல. 5 நிமிஷமாக வீடியோ போய்
போயின்னு இருக்கு. இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கைஸ். இப்போ நான் இப்படி பேசுகிறேன்னா அப்படி பேசுகிறதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இந்த நம்மளை ஈவன் பிசாஸ்லாம் நம்மளை துரத்திட்டே இருக்குது. இப்போ கதவை திறந்துக்கிறோம், கீழே கொஞ்சிட்டு கீழே குச்சிட்டோம். எப்பட்றா சரி வாங்க போவோம் கீழே. ஏய்வல்னன் ஜண்டனன் ஜண்டா, இந்த பேயை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு நான் கேட்பேன். அவன் என்ன சொல்லுவா, இந்த பைத்தியக்காரனை அழிக்க எனக்கு ஒரு சக்தியை கொடு அப்படின்னு கேட்பா. ஜண்டா என்கிற ஜண்டாமா ஈவல்னன் குட்டி எங்கக்கிறேன் சவுண்டு போடுற வருவேன். நீ வந்துட்டாங்க, நம்ம அந்த பக்கம் ஓட முடியாது. என்னை எதிர்க்க வந்தா பிடிச்சி அடித்து கீஸ் போட்டு போய் நேர்ந்துருவாங்க. இங்கே ஒரு கோழி இருக்குமே, கோழியில் சொல்லிட்டு இருப்போம் கோழி அடித்து சூப்பு வச்சு குச்சிடலான்ட்டு. கோழியில் சூப்பா? ஐயோ நான் வேறு வளர்றேனே. கோழியில் இல்லை, கோழி அடித்து தந்தூரி சிக்கன் சூப் சாப்பிட்றலாம். இப்போ இன்னொரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல தான் சவுண்டே நல்லா கேட்கும். அதை திறந்துட்டிங்கன்னா தேசன்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் ஹைடிங் பிளேஸ் இருக்குது, ஒளிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு நீங்களாம் ட்ரை பண்ணுறாதீங்க. அப்படி இல்லையா வெளில வந்து இப்படி சவுண்டு போட்டு பாருங்கள். 3 இடத்துலேருந்து எதனா ஒரு இடத்துல வருவா பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து வந்தா 3 இடம்னா ட்ராப் டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை உடச்சின்னு கூட வருவா. சொல்ல முடியாது அவளை பற்றி. இப்போ வரத்துக்குள்ளே வரட்டாமே டோர் அப்படின்ற மாதிரி மேலே ஓடிடலாம். என்னன்னு குட்டி நான் இப்போ ஓடுறேன் குட்டி. இப்போ எதுக்கு போகிறோன்னா அங்கே ஃபிஷ்ஷி ட்ராப்பின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு சந்த வழியை குச்சிக்கிறோம். ஜண்டா எங்கே போச்சோ? ஏன்னா செப்பு நான் ஜண்டு ஏன்னா செப்பு. என்னடா திடீர்னு ஹிந்திலாம் பேசுகிறியே, இந்தியா என்னன்னு எனக்கு தெரில. சரி ஏதோ ஒன்று போவோம். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த 10th ஸ்டடீஸ் 10th யூனிட் டெஸ்ட்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் நீங்களே பாவம் பார்த்து வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். நான் பேசுறது மட்டும் பிடிச்சிருக்கா இல்லை ஃப்ரெண்டுக்கும் சேர்ந்து பேசுனதா காமெடியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சத்தியமாக சொல்லிவிட்டேன், எனக்கு காமெடி பண்ணால் வராது. ஒரு சில நேரத்தில் நானே அதெல்லாம் டக்குன்னு தோணுச்சுன்னா பேசிடுவேன், அதெல்லாம் மட்டும் தான் காமெடியாக இருக்கும். சரி இப்போ போயிட்டு இதை கீழே போட்டுருவோம். போயிட்டு இதை நான் பாடி நடக்கும். அது எது தெரியுமா, அங்கே முதல்ல இருக்கும் கைஸ். ஆமாம், அது நம்ம சொல்ல மாதிரி சீவர் சொல்லக்கூடாது, க்ரொக்கடைல் எஸ்கேப். க்ரொக்கடைல் எஸ்கேப் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். ஒரு சில பேர்லாம் மீனை வச்சு கூட திமிங்கலம் சொல்ல முடியாது, டால்ஃபின் வச்சு கூட போட்டில் பிடிச்சி தப்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வாவ் எந்த பொருள் கடைகள் லேட் ஆகுமோ அது முதல்ல கிடச்சிருக்கு கைஸ். பரவாயில்லையே. ஆக்சுவலி இது 10 நிமிஷம் வீடியோ தான், அவள் துரத்துறதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு. பார்த்திங்கன்னா முதல்ல தூங்குதே. இது வருது போல, நான் கவனிக்கவே இல்லையோ. முதல்ல கட்சியில் தான் மேலே ஏறிடுறேன் நான். இந்த முதல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கைஸ் இந்த கேமில், இந்த இதுவில் ஹார்ட் மூடில். நான் வேறு ரொம்ப வளரணும். சரி நம்ம மேலே போயிட்டு க்ரௌபார் எடுத்துன்னு வந்துடுவோம். க்ரௌபார் அங்கே தானே இருக்கிறா, எங்கே ஓடிலையே. அங்கே தான் இருக்கோம். நான் என்னது பேசிக்கிறோன்னு தெரில. க்ரௌபார் எடுத்துக்கிட்டு திருப்பியும் போவோம். இந்த பார்த்தவங்க சவுண்டு கேட்குது. ஐயோ காய்ஸ், அப்படியே பார்த்தா ஏய் எப்படி பார்த்தாண்ணா ஜண்டா. ஐயோ ஒத்து கை ஜண்டா சுற்றியில் எடுத்துக்கின்னு. ஏய் சுற்றியில் எடுத்துன்னு அதை தூக்கி போட்டுவாடி. தூக்கி போட்டு போடு, ஸ்பீடாக வருவாள். அவள் ஒன்றும் இல்லை கைஸ், அவள் துரத்துறதான் ரொம்ப இதுவாக இருந்ததா, அதில் டேர்னிங்கில் திரும்புகிற மாதிரி உங்களுக்கு தெரியுற மாதிரி கட் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லனா அதுதான், நான் எப்பவுமே ஹானஸ்ட்டாக இருப்பேன், அதனால தான் சொல்லிட்டேன். இப்போ துரத்தலான்னு செக் பண்ண வேறு எதுவும் இல்லை. இப்போ போயிட்டு அங்கே ஒரு செங்கல் இருக்கும், அதை உடச்சி விட்டுட்டு அப்படியே செங்கலத்து ஜாண்டா முதல்ல போட்டுட்டு அப்படியே குடுன்னு ஓடிட வேண்டியதான். ஆனால் கைஸ் நல்ல கிளிப்பிங் என்னன்னா, இந்த முதல்ல ஜண்டாவை கடிச்சிருக்கும். அந்த கிளிப்பிங் சூப்பராக இருந்தது. அந்த கிளிப்பிங் தான் அப்படியே கட் ஆகிடுட்டு எனக்கு அதோ ஒரு மன வருத்தமாக போச்சு. ஒருத்தி படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கேன், நானே அந்த குச்சிட்டு வந்து நேர்ந்துருவேன்.
ஓகே, எனக்கு ஜண்டான்னு பேர் வச்சு பிடிச்சிருந்தவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, அதே எனக்கு போதும். இப்போ போயிட்டு இது எதுக்கு ஃபிஷ் ட்ராப் எடுக்கிறோன்னா, ஏன்னா இந்த முதல்ல வந்து அங்கே மீன் இருக்குது நினச்சின்னு மீன் பாட்டு பாடுற மீனா சவுண்டு கேட்டு அது வரும். ஆனால் அந்த சவுண்டு கிட்ட இவ்வளோ சேர்ந்து வரும். ஆனால் நம்மளை துரத்துறதுனால இவ்வளோ மேலே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஜண்டா அவங்க சோறு போடுறாங்க. ஜண்டா அதுவும் நம்ம வீட்டில் சோறு வந்திருக்கு. கமான் பேக் ஆன் மீ. உன்னால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா செவரு உடச்சிருச்சா. ஒருத்தி நைட்டியை போட்டு ஓடிட்டு வரான்ற முதல்ல விட்டுரு. என்ன இப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஆகுது முதல்ல. முதல்ல நான் தப்பிச்சிடுறேன், ஓடிடுச்சு தப்பிச்சிடுறேன், விட்டுரு. சரி நான் போயிட்டேன். இந்த கழுதை இப்போ மேலே அமைச்சதான் சரி வரும். சும்மா இங்கேயே சுற்றிங்குது, உள்ளே போகக்கூடாது போல இருக்குது நம்மளை. சரி அவன் ஓடிடுவோம் மேலே. எப்படாச்சும் ஓடிடுறா கைப்புள்ள. இங்கே ஜண்டா துரத்தினே இருக்குதுடா. எவன் தான் ஜண்டா ஸ்கூலில் விட்டான்னு தெரில. அப்புறம் துரத்தில் கட் பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குதுன்னா இரு என்னது ரக்கை சட்டை அப்புறம் நான் இருந்துது. நான் வீடியோ போடும்போது பார்த்தேன், இப்போ சரியாக பார்க்குறது குனிஞ்சு போக முடியாது. கொலாப்ஸ்டு வால்னு காமிக்குமே, அந்த காமிக்குது. மேகம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருவோம். மேகம் தூக்குது. இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. சந்தை பிச்சை சட்டை இருக்குது. ஞாபகம் ரக்கை சட்டை டோரு மேகம் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஜண்டா திடீர்னு இந்த பக்கம் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஜண்டா எப்படின்னா அந்தளவு வந்துடும். ஏன்னான்னு தெரியல, இது பண்ணி கடைசி வரைக்குமே அவள் வரல. அவளை மேலே விட்டு வந்தது எவ்வளோ சௌகரியமாக போச்சு. இதில் இது ட்ராப்பு எனக்கு வரா மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால தான் வெறும் பாருங்கள் ரக்கை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் காமெடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், பேச வர்றது காமெடியாக உண்மையிலே ஒத்துக்கிறேன். அவன் கூட இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் காமெடியானா, ஒருத்தர் கூட இருந்தால் தான் காமெடி பண்ண வரும். நான் வேறு நைட்டு 10:30 பண்ணிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. சரி மார்க் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இப்போ வந்து ஏதோ மேப்பை மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் நான். இது ஹரியானா, இது பஞ்சாபு அப்படின்ற மாதிரி. சரி முதல்ல என்னது கீழே தான் பெயிண்டிங் இருக்குது, அது என்னத்துக்கு தேவையில்லாது. சரி இங்கே டோர் இருக்குது. அங்கே ரக்கா என்னன்னு மறந்துட்டேன்னு. ஒன்று இங்கே கேனிஸ்டர் இருக்குது. என்ன பாஸ்வேர்டு வந்துச்சு? 7391. ஞாபகம் 7391 தான் பாஸ்வேர்டு. ஓகே இப்போ போயிட்டு இதை வச்சுருவோம். இதை வச்சு தான் கைஸ் இப்போ நம்ம எடுக்க போது 4 ட்ரம்மு தான். ஒரு ட்ரம் இங்கே இருக்கும். காக்வீல் வச்சு வைக்கிறது ஒரே ட்ரம்மு தான் அங்கே இருக்கும். அந்த ஒரு ட்ரம்முக்கு போகிறேன். எதுவும் இல்லை கைஸ், செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே இப்போ நம்ம எதுக்கு தெரியுமா அந்த பாஸ்வேர்டு எடுத்தோம்? அந்த முதல்ல கழுத்தில் மாட்டுறதுக்கு ஒரு காலர் மாதிரி குத்து வச்சுருப்பான். அந்த காலர் பண்ணுறதுக்கு தான், அந்த காலர் எடுக்கிறதுக்கு தான். 7391 எப்படியோ ஃபஸ்ட்டு ட்ரையல்லே ஓப்பன் ஆயிடுச்சு. உண்மையில கைஸ் ஃபஸ்ட் ட்ரையல் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ஒரு ரீப்ளே கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ நம்ம போயிட்டு இந்த காலரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை செஞ்சு சொல்கிற கமெண்ட் பண்ணுறேங்க. எனக்கு கமெண்ட் பண்ணாமல் தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் நீங்கள் வெறுக்கிறீங்களா பிடிக்குதா எனக்கு ஒன்றும் புரியல. நான் பாட்டு வீடியோ எடுத்து போடுங்க, நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா தெரில. இங்கே ட்ரம் இருக்கா? இங்கே இல்லை. ஜண்டா எங்கே நீ ஒன்று ரொம்ப நேரம் அழகானும். ஜண்டா ஜண்டா எங்கே கீரை? நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன். பிரியெல்லாம் போல் அடுத்து மாஸ்க் எண்டிங்க்கு வருவேன். அப்போ வச்சுக்கிறேன் ஒன்று. அப்போ வச்சு செய்யலை. என் பேர் மோனிஷ்குமார் இல்லை, பிஎம்கே. சாரி, என்னுடைய பட்ட பேர் அதுதான். ஸ்கூலில் வச்ச பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிஎம்கே. என் பேர் அவ்வளோ பெருசாகுது, ஷார்ட்டாக வைக்கிறாங்களாம். அதில் யாருன்னா ஒருத்தராக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள். நான் எதுவும் சொல்ல முடியாது உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிட்டீங்களே. ஒரு சில ட்ரம்மு கடைகள்னா கைஸ் அந்த சைடு போய் பாருங்கள். இது இப்போ காமிச்சல்ல அந்த சைடு போய் பாருங்கள். ஏன்னா அந்த கை வச்சு பாருங்கள்
ஏன்னா கருப்பு கலரில் இருக்கும் அப்போ தான் ட்ரம்முன்னு அது. ஆனால் அந்த இடத்துல போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஓகே இப்போ போயிட்டு 4 திருப்பி மிஸ் பண்ணிட்டோங்க. இப்போ அதை லிவரை 4 வாட்டி திருப்பினா போதும். 1 2 3 4 4 அப்படியே ஹார்ட் மோடில் எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்கூல், அதுவும் க்ரொக்கடைல் மூலியமாக. ஓகே கைஸ், எங்கே ஒரு ஜண்டா வைப்பாங்க ஜண்டாக்கிட்டே அது மாதிரி மலையாளத்தில் சொல்லுவாங்க ஏமல் குட்டின்னு சொல்லுவாங்க. சரி பாய், நாங்கள் போயிட்டு வரோங்க. முதலையும் கூட கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே கோவப்பட பார்த்தீங்களா, மூஞ்சி பார்த்தீங்களா? இப்போ தான் நான் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் ஒரு 750 ருபீஸ் கொடுத்துருக்காங்க காயின்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ். பாய்.